ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜர்தோசி ஃப்ரெஞ்ச் நாட் அண்ட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நார்மல் நீடில் அண்ட் சீம் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இப்போ ஜர்தோசி ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த நீடிலில் விடணும். விட்டு அந்த கீழே வரைக்கும் கொண்டு வந்துடணும் நம்மளோட அந்த ஜர்தோசியை. இப்போது இங்கேருந்து நம்ம நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இந்த த்ரெட்லேயே பண்ணிக்கோங்க. த்ரெட்லேயே ஒரு சுற்றிட்டு கீழே இப்படி வச்சு இழுத்தோம்னா அந்த ஜர்தோசி வந்துடும் உள்ளக்கு. விட்டுட்டு இந்த இடத்துல ஜர்தோசியை பிடிச்சிட்டு அப்படியே கீழே த்ரெட்டை இழுக்கணும். பாருங்கள், போய் செட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் திரும்ப இன்னொரு டைம் பார்க்கலாம். ஜர்தோசியை எடுத்து கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொண்டு வந்துடுங்க. அந்த த்ரெட்டில் கீழே வரைக்கும் கொண்டு வந்துட்டு த்ரெட்லேயே ஒரு சுற்றணும். சுற்றிட்டு கீழே எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீடில் வச்சுட்டு இப்படி அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்தோன்னா நமக்கு ஜர்தோசி அந்த சர்க்கிள் ஷேப்பில் வந்துடும். அடுத்து இந்த இடத்துல ஜர்தோசியை பிடிச்சிட்டு நம்ம த்ரெட்டை கீழே இழுக்கணும். அந்த ஜர்தோசி அதுவாகவே நாட் மாதிரி உள்ள போய் ஃபார்ம் ஆகிக்குதா, அந்த மாதிரி தான். அந்த ஜர்தோசியை நம்ம பிடிக்காம நம்ம த்ரெட்டை இழுத்துடக்கூடாது டக்குன்னு. அப்படி பிடிக்காம அந்த மாதிரி பண்ணிட்டோன்னா அது டக்குன்னு அந்த லூப்பை விட்டுருச்சுன்னா சும்மா போய் செட் ஆயிரும். இந்த சர்க்கிள் நம்ம சுற்றி இந்த நீடில் சுற்றி இருக்கிற அந்த சர்க்கிள் விட்டுரும், கையை பிடிக்காமல் செஞ்சோன்னா. அதனால இந்த மாதிரி நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக கீழே இழுங்க. சொல்கிறது புரியலைன்னா அதாவது மெதுவாக ஸ்லோவாக பாருங்கள். நான் சொல்கிறது கூட கவனிக்க வேணாம். அதில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். எப்படி நான் எந்த இடத்துல அந்த த்ரெட்டை சுற்றுறேன், எப்படி அந்த இடத்துல பஞ்ச் பண்ணுறேன், அந்த நீடியில் எந்த இடத்துல பஞ்ச் பண்ணுறேன், எந்த இடத்துல அந்த த்ரெட்டை இழுத்து அந்த ஜர்தோசி எப்படி வெளியில் வருது, அதுக்கப்புறம் அந்த ஜர்தோசி எப்படி நான் பிடிச்சி கீழே இழுக்கிறேன், அந்த த்ரெட்டை கீழே இழுக்கிறேன் அப்படின்ட்டு பொறுமையாக பார்த்தாவே உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல அந்த ஜர்தோசி அந்த இதில் சிக்கிக்கிச்சு. அதோட நான் கொஞ்சம் த்ரெட்டை இழுத்து விட்டோன்னா அது உள்ளே போய் செட் ஆகிடுச்சு. இந்த மாதிரியும் சில டைம் நடக்கலாம். ஏன்னா அது ஸ்ப்ரிங் மாடலில் தானே இருக்குது. நம்ம நீடில் அந்த த்ரெட்டை இழுக்கும் போது அது கொஞ்சம் போய் உள்ளே சிக்கிக்கிறோம். அதனால் லைட்டாக இழுத்து விட்டிங்கன்னா உள்ளே போய் செட் ஆகிடும். ரொம்ப குட்டியாகவும் கட் பண்ணிடாதீங்க. இருக்குது ஜர்தோசியை ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக நம்ம கட் பண்ணிக்கிட்டால் தான் அது அந்த நாட் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு அந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். ஜர்தோசி இருக்கிற இடத்துல அந்த நீடில் வச்சு சுற்ற வேணாம். ஜர்தோசிக்கு மேலேயே அந்த த்ரெட் இருக்குல்ல, அந்த இடத்துலையே நம்ம நாட்டுக்கு ஒரு சுற்றிக்கலாம். ஜர்தோசி இருக்கிற இடத்துல அந்த நீடில் வச்சு ஒரு சுற்ற வேணாம். ஓகேயா? த்ரெட்டு இப்போது பாருங்கள், த்ரெட்டு இருக்கிற இடத்துல தான் நான் சுற்றிருக்கேன். த்ரெட்டு இருக்கிற இடத்துல சுற்றிட்டு அந்த மாதிரி கீழே லைட்டாக அந்த சைடு பிடிச்சிருத்தோன்னா அது ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்துடும். அவ்வளோதான். இப்படி முடிச்சிட்டோன்னா பக்கத்துலேயே ஒரு நார்மல் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பக்கத்துலேயே அப்படி நார்மலாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டோன்னா அது இப்போ போட்டிருக்கோம் அந்த நாட் கலராமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் அதே மாதிரி தான். ஆனால் கொஞ்சம் நம்ம நீடில் ஃபஸ்ட்டு இதுக்கு பக்கத்துலேயே அந்த ஜர்தோசி நீடில் எடுத்த இடத்துல பக்கத்துலேயே நம்ம வச்சுருப்போம். எப்படி நம்ம த்ரெட்டில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி தான் இதுவும். கொஞ்சம் தள்ளி கேப், இப்போ நீடில் எடுக்கிறோமா இந்த இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட் நீங்கள் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
கொஞ்சம் நம்ம எடுத்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த த்ரெட்டை கீழே இன்சர்ட் பண்ணணும். அவ்வளோதான். பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். சேனல் பிடிச்சிருக்கு, வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது வீடியோஸில் டவுட் இருக்குன்னா அதையும் கேளுங்க. இந்த மாதிரி பக்கத்தில் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் ஒரு குட்டி நார்மல் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். திரும்ப கீழே நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான்.